ஆனால் பராசக்தி நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அந்த உள்ளும் புறவுமான அந்த விஷயங்களில் வரலாற்று பூர்வமான அந்த உண்மைகளை சரியான நிலைப்பாட்டில் கொண்டு செல்லலை. ஒரு வணிக நோக்கத்திலான படமாக எடுத்திருக்கிறார்கள். இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க சீமான் அவர்கள் பாராட்டியிருக்கிறாருன்னு. சீமான் பாராட்டினில் ஒன்று எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அந்த கதாநாயகன் கையை உயர்த்தி முஷ்டியை தூக்கி தமிழ் வாழ்க என்று சொன்னது, நான் அதில் என்னை பார்த்தேன், நானே கோஷப்பட்டது போல தெரிந்தது, முழக்கமிட்டது போல தெரிந்தது என்று சொன்னது என்பது வியப்பாக இருந்தது. ஏன்னா அதாவது இன்றைக்கு அதை 1000 விமர்சனம் வைக்கலாம், ஆனால் அதை படமாக பாருங்கன்றார். அப்போ தமிழர்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை முன்னெடுத்து படம் எடுத்தால் அதை படமாக தான் பார்க்கணுமா, இப்படி தப்பான ஒரு உணர்வை இங்கே எடுக்கக்கூடாது, வரலாற்றை திருப்பி செய்யக்கூடாதுன்னு தடுக்கணுமா? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, அதில் அவர் வரலாறே இல்லைன்றார். அவர் என்ன சொல்கிறாருன்னா அதில் வரலாறே கிடையாது, அந்த வரலாறுடைய அந்த உணர்வை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு அந்த இந்தி மொழி போராட்டத்தினுடைய உணர்வை அவங்க எடுத்து அதுக்கேற்ற மாதிரி திரைக்கதையை வச்சு ஒரு படத்தை பொழுதுபோக்கான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்களே ஒழிய அதில் வரலாறே இல்லை. வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும், அது வரலாறே கிடையாது. படம் எடுத்தவங்க அதை ஒத்துக்குருவாங்களா? ஆமாம், நாங்கள் வரலாறு ஒத்துக்குருவாங்களா? நாங்கள் 1965க்கு முன்னால் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை, இந்த மொழி போராட்டத்தை தான் மையமாக வச்சு எடுக்கிறோம்னு அவங்க சொல்லும் பொழுது இவர் வரலாறாக பார்க்காதுங்கன்னு சொன்னால் எப்படி சரியாக இருக்கும்? எடுத்தவங்களுடைய அந்த வாக்குமூலம் முக்கியமா, இவர் சொல்கிறது முக்கியமா? பராசக்தியினுடைய இது அடிப்படை என்ன? தீ பரவட்டும்னு ஏன் சொல்கிறான்? நல்லா பாருங்க, 1965 இதே நம்முடைய ஈழத்து அடிகளார் என்ன எழுதுறாரு? ஈவேராவினுடைய பித்தலாட்டம், இந்திய எதிர்ப்பு போரில் ஈவேராவின் பித்தலாட்டம்னு புத்தகம் எழுதினாரு.